الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم. சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சென்ற வாரத்தில் நாம் ஹதீஸுடைய வகைகளையும் ஹதீஸ் மறுப்பு எப்போது தோன்றியது அதன் வரலாறுகளையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து அலி ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் இந்த உம்மத்து 3 பிரிவுகளாக பிரிந்தது. ஒரு பிரிவினர் அஹ்லு சுன்னத் என்றும், அவர்கள் முழுக்க முழுக்க ஹதீஸிற்கு கண்ணியமும் மரியாதையும் கொடுப்பார்கள் என்றும், அவர்கள் எந்த ஹதீஸ்களுக்கு ஆதாரம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து ஹதீஸும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்றும் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் 2வது பிரிவிலாக இருக்கக்கூடிய ஹாரிஜியாக்களை பற்றியும் ஷியாக்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். இந்த 2வது பிரிவினர் யாரு? ஹாரிஜியாக்கள். இவர்கள் அரசியலின் காரணமாக இவர்கள் பிரிந்த ஒரு கூட்டம். பொதுவாகவே எந்த கூட்டம் எல்லாம் ஏதேனும் ஒரு பிரச்சனையின் காரணமாக ஒரு சமூகத்தை விட்டு பிரிந்து போறார்களோ அவர்கள் அந்த பிரச்சனையை மட்டுமே வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் பிரிந்து சென்றதுக்கு பின்னால அவர்களுக்கு என்று தனி கோட்பாடுகளையும் தனி சித்தாந்தங்களையும் வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹாரிஜியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அரசியல் காரணமாக அவர்கள் பிரிந்து சென்றாலும் அதற்கு பின்னால் அவர்கள் சில கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அது எல்லாமே முழுக்க வழிகேற்றுக்குண்டான கோட்பாடுகள் தான் இருக்கிறது. அவன் என்னென்ன ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல பெரும்பாலான சஹாபாக்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று சொன்னார். நிறைய சஹாபாக்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று. 2வது, நபிமார்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னார். நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின்படி நபிமார்கள் பாவம் செய்யாதவர்கள், மாசூம், பாவம் செய்வதற்கு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபிமார்களும் பாவம் செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. 3வது, பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிராகி விட்டான். யாரெல்லாம் பெரும்பாவம் செய்கின்றானோ அவெல்லாம் என்ன செஞ்சான்? காஃபிராகி விட்டான் என்று சொல்றாங்க. 4வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி குர்ஆனை எத்தி வைப்பது மட்டும்தான். அதை விளக்குவதோ அதன்படி செயல்படுத்துவதோ இதெல்லாம் நபியுடைய பணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்க, அவங்க நபியுடைய வேலை குர்ஆனை எத்தி வைப்பது மட்டும்தான் என்று சொல்வதனால அவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள். ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை. நபியுடைய பணி என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகியை வாங்கி மக்களுக்கு எத்தி வைக்கணும். அதுதான் நபியுடைய வேலை. அதோட முடிஞ்சு போச்சு. அவர்கள் அதுக்கு விளக்கமாக சொல்றதோ அவங்களுடைய ஹதீஸை ஏற்று நடப்பதோ அதனோட கூடாது என்று சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபக்தஹு, யார் திருடுறாங்களோ அவங்க கையை வெட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு வெட்டணும்னு அல்லாஹ் சொல்லல. மணிக்கட்டு வரை வெட்டுறதா, முழங்கை வரைக்கும் வெட்டுறதா, தோல் பூஜை வரை வெட்டுறதாங்கிறத என்ன செய்யல குர்ஆன் அல்லாஹ் சொல்லல. ஃபக்தஹுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, மணிக்கட்டு வரை வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் திருடுறாங்களோ என்ன செய்யுங்க, மணிக்கட்டு வரை வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஹாரிஜியாக்கள் சொல்றாங்க, இல்ல யாராவது திருடி விட்டால் தோல் பூஜை வரை வெட்டணும்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன செய்யல, ஹதீஸை ஏற்றுக்கொள்ளல, அதனால தோல் பூஜை வரை வெட்டணும். அதே போல விபச்சாரம் செய்து விட்டால் என்ன தண்டனை அப்படின்ட்டு குர்ஆன்ல என்ன சொல்லுதுன்னா, 100 கசையடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல என்ன இருக்குது, 100 கசையடி கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருமணம் ஆனவர் திருமணம் ஆகாதவர் என்று வகை பிரிக்கிறாங்க. திருமணம் ஆகாதவர் விபச்சாரம் செஞ்சாருன்னா அவருக்கு 100 கசையடி கொடுக்கணும். அது குர்ஆன்ல இருக்கு. திருமணம் ஆனவர் விபச்சாரம் செஞ்சாருன்னா கல்லால் அடித்தே கொள்ள வேண்டும். இது ஹதீஸ்ல இருக்கு. இப்ப ஹாரிஜியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, திருமணம் ஆனவராக இருக்கட்டும் திருமணம் ஆகாதவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே கசையடி மட்டும்தான், என்ன கிடையாது, கல்லால் அடித்துக் கொள்வது கிடையாது. ஏன்னா அது ஹதீஸின் மூலமாக நிரூபணமான விஷயம். அது அந்த ஹதீஸை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆக ஹாரிஜியாக்கள் நம்ம சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், நம்ம சென்ற வாரம் சொன்ன மாதிரி ஹதீஸ்களை 3 வகையா பிரிச்சோம். அதுல ஹதீஸே முபையினா, ஹதீஸே முஸ்தகில்லா, அதாவது இதுவெல்லாம் ஹதீஸ் மூலமாக சட்டங்கள் நிறுவனமாகுதோ அந்த ஹதீஸிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
இவர்கள் இப்படி செய்வதற்கு என்னடா காரணம் என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நபி தோழர்களை அவர்கள் காஃபிர் என்று சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா காஃபிர்களுமே பாவிகள் என்று சொல்றாங்க. இங்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வைக்கணும். இந்த உம்மத்துல எத்தனை வழிகேட்ட கூட்டம்லாம் தோன்றியதோ இதுவரைக்கும் எல்லா கூட்டத்தினோட அடிப்படை காரணமும் சஹாபாக்கள் விஷயத்தை ஏற்பட்ட தடுமாற்றம் தான். யாரெல்லாம் சஹாபாக்கள் விஷயத்தை போய் கை வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வழிகேட்டு கூட்டமாக மாறிடுறாங்க. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, சஹாபாக்களை குறை சொல்வதோ சஹாபாக்களை விமர்சனம் செய்வதோ இது எதுவுமே செய்யக்கூடாது. எப்போ நம்ம சஹாபாக்களை குறை சொல்ல ஆரம்பிப்போமோ அப்போ நம்முடைய வழிகேட்டு ஆரம்பமாகிடும். இன்னும் சொல்ல போனா சில சமயங்கள்ல சஹாபாக்களை பத்தி நம்ம குறை பேசுவதனால குஃபுர்ல கொண்டு போய் உலக தள்ளி போயிடும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது. அதனால அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன, சஹாபாக்களை சிறிதளவு கூட விமர்சனம் செய்யக்கூடாது, கொஞ்சம் கூட அவளை குறை சொல்லக்கூடாது. அதுக்கு அனுமதியே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரிதான். யாருக்குமே சஹாபாக்களை குறை சொல்வதோ அவர்களை விமர்சனம் செய்வதோ எந்த நபருக்குமே உரிமை கிடையாது. யாரும் செய்யக்கூடாது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. மீதி இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, சஹாபாக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டாலும் எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பான சில சஹாபாக்கள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்வாங்க, எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படிலாம் இருப்பதனால தான் அவர்கள் வழிகட்ட குற்றமாக செய்யறாங்க மாறுறாங்க. இது ஆக காரிஜியாக்கள் தான் ஹதீஸை மறுத்த முதல் கூட்டத்தினர் காரிஜியாக்கள் தான். மூணாவது கூட்டம் என்ன, ஷியாக்கள். இவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு ஒரு கொள்கை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நமக்கு எல்லாருமே தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, ஆட்சி குறிப்பை ஏற்ற கலீஃபாக ஆனாங்க. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும், ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள். அது நபியும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தை வைத்து பிரிந்த கூட்டம் தான் ஷியாக்களுடைய கூட்டம். ஆனா இவர்கள் இப்படி பிரிந்து போனாலும் இவர்களும் தங்களுக்கு என்று பல கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். உருவாக்கி கொண்டது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மத்தியில 22 கூட்டம் இருந்திருக்கு. நீ நம்ம பாக்குறோமா இல்லையா, ஒரு கட்சி இருக்கும், ஒரு கட்சி பிரிஞ்சு போவோம், அதிர்ந்து பிரிஞ்சு போவோம், அதிர்ந்து பிரிஞ்சு போவோம், பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும், ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக. இப்ப ஷியாக்கள் என்பது மொத்தமா பிரிஞ்சு போனவங்க அவங்களுக்குள்ளேயே கருத்து வேற்றுமை என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 22 கூட்டங்களாக பிரிஞ்சு போனாங்க. இப்ப இவங்களுடைய கோட்பாடுலாம் என்ன, இவங்களுடைய கொள்கைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான நபித்தோழர்கள் சஹாபாக்களை இவங்க ஏற்க மாட்டாங்க, சில சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஹதீஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நபித்தோழர் தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஆயிஷா நாயகியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அபூ ஹுரைராவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் செய்ய மாட்டாங்க, ஷியாக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ரெண்டாவது என்ன, அலி ரலியல்லாஹுடைய வம்சாவளியில வந்திருக்கக்கூடிய ஒரு 12 இமாம்கள் அறிஞர்கள் இவர்கள் என்ன செய்ய ஏற்றுக்கொள்வாங்க. இவர்கள் எல்லாம் மாசூம்கள், பாவமே செய்யாதவர்கள் என்று சொல்றாங்க. இதனால இன்னொரு ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, இவங்கள் கூறிய பல ஹதீஸ்கள் பொய்யான ஹதீஸ்கள். இந்த ஷியாக்கள் கூறக்கூடிய ஹதீஸ்கள் இருக்குது, பல ஹதீஸ்கள் பொய்யான ஹதீஸ்கள். இதெல்லாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க, நான் எல்லா நபர்களுடைய சாட்சியையும் ஏற்றுக்கொள்வேன், ஆனா ஷியாக்களுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீங்க ஷியாக்கிட்ட பேசவே பேசாதீங்க, ஷியாக்கள்கிட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷரீக் என்ற இமாம் சொல்றாரு, நீங்க கல்வியை யார்கிட்டனா பெற்றுக்கொள்ளுங்க, ஷியாக்கள் ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா அவங்க நிறைய பொய்யான ஹதீஸ்களை நிறைய சொல்லுவாங்க. என்ன பொய்யான ஹதீஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, அகலே பைத். அகலே பைத்னா யாரு, நபியினுடைய குடும்பத்தார்கள். நபியினுடைய குடும்பத்தார்கள், நபியினுடைய குடும்பத்தார்களை என்ன செய்யலாமா, அவங்கள பிரியம் வைக்கணும், அவங்க முஹப்பத் வைக்கணும். இது ஹதீஸ்லையும் இருக்குது. நபியினுடைய குடும்பத்தாரை என்ன செய்யறது, பிரியம் கொள்வது, நபியை பிரியம் கொண்ட மாதிரி ஹதீஸ்ல இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த அகலே பைத்துக்கு பிரியம் வைக்கிறதுக்காக வேண்டி இன்னும் பல எக்ஸ்ட்ரான விஷயங்கள்லாம் சேர்த்து இதெல்லாம் நபி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க பல ஹதீஸ்களை இட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுல என்ன இருக்கும், பல நபி தோழர்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கும். யார, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை இழிவுபடுத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு உயர்த்தி என்ன செய்யும், இந்த
இந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஹதீஸிலே சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம செய்ய முடியாது. இது முழுக்க முழுக்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு மாற்றமானது. இன்றும் என்ன செய்யாங்க, நீங்க சென்னை மண்ணடி போனீங்கன்னா ஷியாக்களுக்கு என்ன செய்யுது, தனி பள்ளிவாசல் இருக்குது. அவர்களும் என்ன செய்யறாங்க, தனி கூட்டம் அவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் என்ன செஞ்சாங்க, இவர்களும் என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸை மறுத்தவர்கள் தான். இது ரெண்டு கூட்டம். இவர்களை தொடர்ந்து முஅத்தஸிலா அப்படிங்கிற கூட்டம் உருவாச்சு. முஅத்தஸிலா இவர்கள் என்ன செய்வாங்க, முற்போக்குவாதிகள். இவங்க என்ன செய்வாங்க, இந்த கிரேக்க தத்துவங்கள்லாம் நல்லா படிச்சு இஸ்லாத்திற்கு இல்லாத விஷயங்கள்ல நுழைக்கணும் தான் இவங்களுடைய கொள்கை. இவங்க கொள்கையில ஒரு 5 வகையான உசூல் இருக்கு. இவங்க கொள்கையில ஒரு 5 வகையான உசூல் முஅத்தஸிலா இருக்கு. முதல்ல என்ன, தௌஹீத். வெளியிருந்து பார்க்குறப்ப நல்ல கொள்கை மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இதனுடைய ஆபத்து நமக்கு புரியும். பெரும்பாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் வெளியே பார்க்கும் போது அழகா இருக்கும் தோற்றங்கள். ஆனா உள்ள போன செய்யும் அதனுடைய ஆபத்துகள் உள்ளதான் நமக்கு அது தெரியாது. அப்ப இந்த முஅத்தஸிலாவுடைய கொள்கை வெளியிருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா அதனுடைய ஆபத்து நமக்கு புரியும். முதல்ல என்ன, தௌஹீத். தௌஹீது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு நல்ல கொள்கை தாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உள்ள போய் பார்த்தா என்னன்னு சொன்னா, தௌஹீத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், தன்மை. ஒரு மனிதன் ஒருத்தர் இருப்பான், மனிதனுக்கு சில உதாரணமா அபூ ஹுரைரா, அம்ரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இவனுக்கு தன்மை இருக்கும். இவன் சிரிப்பான், இவன் அழுவான், இவன் கொடை வல்லலு, இவன் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறான், இப்படின்னு தன்மைகள் தெரியுமா. இந்த தன்மைகளை அவனை செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையின்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி. அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்க்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த எல்லா தன்மைகளையுமே அவன் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப குர்ஆன்ல வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளுக்கெல்லாம் வேறமான விளக்கம் சொல்லிடுவாங்க. ஹதீஸை வரக்கூடிய அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை எல்லாம் மறுத்துருவாங்க. அப்ப தௌஹீத் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இன்னைக்கு பல இயக்கங்கள்லாம் இருக்குது. வெளியில பார்க்கறப்ப நல்லா இருக்கும். ஆனா உள்ள போய் அவங்களுடைய இதை போய் பார்க்கும்போது ரொம்ப மோசமானதாக இருக்கும். இரண்டாவது இவருடைய கொள்கை என்ன, அல்ல அதில் நீதமாக இருப்பது அப்படிங்கிறது இவருடைய கொள்கை. இதுல போய் என்னன்னு பார்த்தோம்னா கதா கதரே கிடையாது. அதில் நீதமாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா விதி என்பதே கிடையாது. ஒவ்வொரு மனிதன் என்ன செய்கின்றானோ அதுதான் நடக்கும். அப்ப மனிதனுடைய சுய விருப்பப்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது கிடையாது. அதான் இந்த கொள்கையினுடைய சாராம்சம். அப்ப நாம சொல்றோம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பற்றிதான் எல்லாமே நடக்குது. ஒரு மரத்தினுடைய இலை அசைவு கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாதான் நடக்குது நாம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது மனிதனுடைய விருப்பப்படிதான் நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது கிடையாது, விதி என்பதே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ரெண்டாவது. மூன்றாவது சொல்றாங்க அல் வஅது வல் வஈத், வாக்குறுதி எச்சரிக்கை. அதாவது மறுமை நாள்ல யார் நல்ல அமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம், யார் தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நரகம். இது அல்லாஹ் சொல்லியிருக்கான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் நல்ல அமல் செய்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் மட்டும்தான் கொடுக்கணும், யாரு பாவம் செய்கின்றாரோ அவர் நரகத்துக்கு தான் போகணும். இது அல்லாவே நினைச்சாலும் மாற்ற முடியாது. இது அல்லாஹ் நினைச்சாலும் செய்ய முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆனா நாம என்ன செய்யறோம், அப்படி கிடையாது. நல்ல அமல் செய்வதை இங்க சொர்க்கத்துக்கு போவார், பாவம் செய்தவர் என்ன செய்வாரு, அல்லாஹ் நாடினால் செய்வாரு சொர்க்கத்துக்கும் போவாரு, அல்லாஹ் நாடினால் நரகத்துக்கும் போவார். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த இஷ்டத்துல கையால இருக்குது. ஆனா இவங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க. இதனால என்ன ஆகும், அடுத்தவர் பரிந்துரைப்பதால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நம்ம ஹதீஸை பார்க்கிறோமா இல்லையா, ஒருத்தவர் குர்ஆனை ஓதி மனனம் செய்யறாரு, அதனை அமல் செய்யறாரு, அவர் நரகத்திற்கு கட்டாயமாக்கப்பட்ட 10 நபர்கள் செய்வாரு, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாரு அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. இது ஷஃபாஅத் அரபில சொல்லுவாங்க. இந்த ஷஃபாஅத்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஷஃபாஅத்லாம் என்னது, ஒருத்தவருடைய பரிந்துரையினால் இன்னொருத்தவர் சொர்க்கம் போக முடியாது. அவரவர் அமல் செய்வதனால் என்ன ஏற்படுமோ, நல்ல அமல் செஞ்சாருன்னா சொர்க்கத்துக்கு போவாரு, தீ அமல் செஞ்சாருன்னா நரகத்துக்கு போவாரு. அது மட்டும்தான். இது அல்லாஹ்வே நினைச்சாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை. நாலாவது சொல்றாங்க,
ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குன்றாங்க. என்ன அப்படின்னா, பெரும்பாவம் செய்தவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார், ஆனா காஃபிராக மாட்டார். அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்துல முஸ்லீமாகவே இருப்பாரு, ஆனா மறுமையில காஃபிரா மாறிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருள் நமக்கே புரியாது, இதெல்லாம் நம்ம வித்தியாசமா சொல்றோம் அப்படின்னு. இத மாதிரி நிறைய சொல்றது. ஐந்தாவது என்ன, அம்ருபில் மாரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது. ஆனா நல்ல விஷயமாச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுக்குள்ள என்னன்னா, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்களை எதிர்த்து ஜிஹாதை செய்ய வேண்டும், கிளர்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆனா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் உறுதிப்படி என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சியாளர்களே யாராவது தவறு செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதை பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, அவருக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்யக்கூடாதுன்னு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, அவங்க மட்டும் கிளர்ச்சி செய்யணும், மக்களை தூண்டி விடணும், தூண்டி விட்டோம் என்ன செய்யணும், அந்த ஆட்சியை நம்ம கிடைக்க பார்க்கணும் அப்படின்னு செய்யறாங்க அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த 5 வகையான கொள்கையெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அதே போல அவங்க ஹதீஸ் ரீதியான அவருடைய கோட்பாடு நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா பார்த்தோம்னா சாத்தியம் இல்லாத நிபந்தனைகளாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு ஹதீஸை குறைந்தபட்சம் 20 நபர்கள் அறிவித்திருக்க வேண்டுமா. ஒரு ஹதீஸ், ஏதாவது ஒரு ஹதீஸ் வருதுன்னா அது என்ன செஞ்சிருக்கணும், குறைந்தபட்சம் 20 நபர்கள் அறிவித்திருக்க வேண்டுமா. இது சாத்தியம் இல்லை. ஏன்னா விஸ்வநாதனோட ஒரு சகாபி போயிருப்பாங்க, 2 சகாபி போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஹதீஸ் சொல்லி இருப்பாங்க, அவரை சொல்லி இன்னொரு அப்படி இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபிகிட்ட இருந்து என்ன செய்யணும், 20 பேர் அறிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த 20 பேர்ல யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக சொர்க்கவாசியாக இருக்கணும் அப்படின்னா, சொர்க்கவாசியை நாம எங்க போய் தேடுறது. அதனால இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு நிபந்தனை. ரெண்டாவது. மூணாவது, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய யார் அறிவிக்கிறாரோ அவர் ரொம்ப குறைந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கணும், அதிகமான ஹதீஸ்களை அவர் அறிவித்துக்க கூடாது. உதாரணமா இது ஏன் சொல்றாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அபூ ஹுரைரா என்ற சஹாபிய இந்த முஅத்தஸிலாக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைராவை எப்படியாவது நம்ம கொண்டு வந்து வெளியாக்கணும். அதுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்க கூடாது, கொஞ்சமான ஹதீஸ்களை செய்யணும், அவங்க என்ன செய்யணும், அறிவித்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதே மாதிரி அறிவுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அறிவுக்கு மாற்றமாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உதாரணமாக ஷஃபாத், பரிந்துரை செய்வது, கபூருடைய வேதனை, கபூர்ல வேதனை எப்படி வேதனை செய்வாங்க, அதான் மண்ணோட மண்ணாக போயிருதுல, மக்கி போயிருதுல, அங்க எப்படி ஒருவனுக்கு வேதனை வரும். இது போன்ற செய்யறது அறிவை பயன்படுத்தி அறிவுக்கு எதெல்லாம் எந்த ஹதீஸ் எல்லாம் மாற்றமாக இருக்கிறதோ அந்த எல்லா ஹதீஸும் என்ன செய்வாங்க, அவங்க மறுத்துருவாங்க. ஆக இது போல நிறைய அந்த முஅத்தஸிலாக்கள் நிறைய நிபந்தனை வைத்து இவங்க இருக்கிறாங்க. இந்த முஅத்தஸிலாக்கள் காலப்போக்கில் அந்த கூட்டம் இல்லாமல் போனாலும் அவர் உருவாக்கிய அந்த சித்தாந்தம் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க இருக்குதான் செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க இருக்குதான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை, அங்கங்க இருக்குதான் செய்யுது. இதை முறியடிப்பதற்காக வேண்டி பல இமாம்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பாடுபட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த மேற்கத்தியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு இஸ்லாத்தை மீது கோபம் இருக்கும். மேற்கத்தியர்களுக்கு இந்த இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ஹதீஸின் மீது நம்பகத்தன்மையை எடுக்க வேணும், ஹதீஸுங்கிறது பொய் அப்படிங்கிறத என்ன செய்யணும், எப்படியா மக்களுக்கு மத்தியில பரப்ப வேணும்ன்றதுக்காக வேண்டித்தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த முஅத்தஸிலாக்கள், இந்த ஷியாக்கள், இவர்கள்லாம் என்னென்ன கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்களோ அந்த கிதாபுல என்ன செய்வாங்க, சில விஷயங்களை எடுத்துக் கொள்வாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே தெரியும், என்னது இதெல்லாம் பொய், இதெல்லாம் அபத்தமானது, இஸ்லாம் இப்படியா சொல்லுது என்று சொல்லி மக்கள் இஸ்லாத்தின் மீது செய்வாங்க, விருப்ப கொள்வார்கள் என்பதுதான் மேற்கத்தினுடைய நோக்கமே. அதான் என்ன செஞ்சாங்க, நம்ம இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட இவர்களுக்கு எதிர்ப்பாகவே 150 கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 கிதாபுகள் இவர்களுக்கு எதிராக, இந்த முஅத்தஸிலா அந்த ஷியாக்களுக்கு எதிராகவே எழுதியிருக்கிறாங்க. அதே போல இப்னு குதைபா என்ற இமாமும் தஹாவி போன்ற அறிஞர்கள் செஞ்சிருக்காங்க, ரொம்ப முயற்சி செய்து ஹதீஸ்கள் மீது வைக்கப்பட்டுள்ள அந்த விமர்சனங்கள் செஞ்சாங்க, தன்னுடைய கிதாபுகள் எழுதி அதை இல்லாம ஆக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தினருடைய அடிச்சுவடே இல்லாமல் தெரியாமல் போற அளவுக்கு செஞ்சாங்க அவங்க. பல கிதாபுகள் எழுதி அதுக்கு பதிலை கொடுத்துருக்குறாங்க. ஆக நான் எத்தனையோ கூட்டங்கள் செய்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு மாற்றமாக எத்தனையோ கூட்டங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கு, இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும்.
இப்போ நாம் நம்முடைய வேலை என்ன? இந்த எல்லா கூட்டங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, யார் என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது. அது உடனடியாக உண்மை என்றோ அல்லது பொய் என்றோ அதை செஞ்சிடாம முடிவு பண்ணிடாம, ஒவ்வொரு இடத்துலையும் ஆலயங்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன செய்ய நீங்கள் போய் இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்றாரு. ஏன்னா இப்போ காதியானிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது, பரவி கொண்டே இருக்குது. அது நம்மள்கிட்ட எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த புக் ஃபேர் நடந்துச்சு, அந்த புக் ஃபேர்ல காதியானி என்ற கூட்டம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய புத்தகங்களை இலவசமாக கொடுக்குறாங்க. காசு கூட கொடுக்கல, இலவசமாக கொடுக்குறாங்க. இலவசமாக கொடுத்து நீங்க படிங்க. அந்த கிதாபை படிக்கும்போது நமக்கு நல்லா தெளிவாக தான் இருக்கும். ஆனால் அதை செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்க பக்கம் இழுத்து கடைசியாக தான் அவங்க என்ன ஒரு கொள்கை வச்சிருக்காங்களோ அந்த கொள்கையை கடைசியாக சொல்லுவாங்க. அதனால நம்மள்கிட்ட வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், உடனே அதை நம்பிடவும் கூடாது, பொய்க்கவும் கூடாது. ஆடி மூலமாக்கள் இருக்க நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய கேட்டு அது தெளிவுபடுத்திடும். ஆக இத்தனை ஃபிரகை பாத்தினாக்கள் எத்தனையோ கூட்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தை விட்டு பாதுகாத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.